ஹாய் மக்கா. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங்ல இருந்து ஒரு விஷயம் நம்ம சோசியல் மீடியால நம்ம நியூஸ்ல எல்லாத்துலேயுமே ரொம்ப பிரேக்கிங்கா போயிட்டு இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜனநாயகம் படம் போஸ்ட்பாண்டுன்னு சொன்ன நியூஸ் தான். அபிஷியல் பேஜ் பார்த்துட்டே இருக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு. பார்த்தா போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. போச்சுடான்னு சொல்லி நேற்று நைட்ல இருந்து நிம்மதியே இல்லை. உங்களும் தளபதிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி தான் அந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம்ல நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படணும்னு சொல்லி மனுஷன் ஃபைட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும் செதுக்கி வச்சிருப்பாரு. ஆனா அது எதையுமே நம்மளால FDFSல பார்க்க முடியலன்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப மனசுல கவலை கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஒரு கஷ்டம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம தளபதியோட படம், நம்ம ஜனநாயகம் மூவி இந்த பொங்கலுக்கு கம்பல்சரி வரும். ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி படம் ஜனநாயகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பொங்கலே. என்ன சொல்றீங்க? ஒரு தளபதி படத்துக்கு பிரச்சனை வரும்போதுலாம் எப்படி அந்த படத்தோட டைம்ல நம்ம சப்போர்ட்டிவா இருந்து அந்த படத்தை நம்ம வேற லெவலுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஒரு சக்சஸ் பண்ணி விடுவோமோ, அதே போல இந்த ஜனநாயகம் படத்துக்கும் நம்ம அவரோட சப்போர்ட்டிவா இருந்து வேற லெவலுக்கு இந்த படத்தை நம்ம ரெக்கார்ட் பிரேக் பண்ணி விட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரசியல் பத்தி பேச நான் இங்க வரல. சினிமா தமிழ் சினிமான்னு இல்ல, இந்தியன் சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே அதுல கிங் ஆஃப் மாஸ், கிங் ஆஃப் டான்ஸ், கிங் ஆஃப் ஆக்டிங் யாருன்னு பார்த்தா நம்ம தளபதி விஜய் தான். அவரோட ரசிகனா இருக்கிறதுனால கடைசி படத்துக்கு அவருக்கு ஒரு வீடியோ போட்டு என்னோட ஆதரவை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.